இயக்குனர் மந்த்ரா வீரபாண்டியன் இயக்கத்தில் வெளியாகியிருக்கிற மதிமாறன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மதிமாறன் இந்த படத்துல வெங்கட் செங்குட்டுவன், லவ் டுடே புகழ் இவானா, எம்.எஸ். பாஸ்கர், ஆடுகளம் நரேன் இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மதிமாறன் படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு உயர குறைபாடுள்ள ஒரு இளைஞன், அவனை வந்து குள்ளன் சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. அவரோட லைஃப்ல அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிட்டியில வந்து ஒரு சைக்கோ கில்லர் நிறைய பெண்களை கடத்தி கற்பழிச்சு கொண்டுகிட்டு இருக்காப்ல. இந்த ரெண்டு கதைகளும் ஒரு இடத்துல லிங்க் ஆகுது. இந்த உயர குறைபாடு இளைஞன் அந்த சைக்கோ கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணாரா அப்படிங்கறத அந்த மதிமாறன் படத்தோட ஸ்டோரி லைன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா. ஏன்னா இந்த சமூகத்திலையும் சரி தமிழ் சினிமாவிலும் சரி உயரம் கம்மியா இருக்கவங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கி இருக்கோம், அவங்களை கோமாளிகளா சித்தரிக்கிற மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணிருக்கோம், நம்ம எல்லாமே பார்த்திருக்கோம். அப்படியான சூழல்ல உயர குறைபாடு உள்ள ஒருத்தரை கதாநாயகனா வச்சு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது கண்டிப்பா வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த உயரம் குறைபாடு உள்ள ஒருத்தரை வச்சு படம் எடுக்கிறோன்றப்போ இந்த குறைபாடு இல்ல எந்த குறைபாடு உள்ளவங்களை வச்சு படம் எடுத்தாலும் அவங்க மேல சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரியான காட்சிகள் நிறையவே இருக்கும். பாக்குறவங்களுக்கு வந்து அவங்க மேல அனுதாபத்தை தூண்டணும் அப்படிங்கிற வகையில தான் அந்த படத்தை எடுப்பாங்க. ஆனா இந்த படத்துல அதை முற்றிலும் தவிர்த்து இருக்கிறது வந்து ரொம்பவே வரவேற்க வேண்டிய விஷயம். அந்த உயரம் குறைவான கேரக்டரோட பேர் வந்து நெடுமாறன் வந்து ரொம்ப கான்பிடென்ட்டான ஒரு ஆளா இருக்கிறாரு. யாருக்கிட்டயுமே வந்து அனுதாபத்தையோ கருணையோ எதிர்பார்க்கிற ஒரு ஆளாவே இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி கருணை காட்டுறங்கிற பேர்ல தன்னை வந்து தப்பா நடத்தாம சாதாரண ஒரு மனுஷனா யார் அன்னைக்கு நடத்துறாங்களோ அவங்கள தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வகையில நெடுமாறன் கதாபாத்திரத்தோட வடிவமைப்பும் அந்த கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய வெங்கட் செங்குட்டுவன் அவரோட நடிப்பும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு காட்சியை சொல்லலாம். நெடுமாறனை வந்து எல்லாருமே ஒரு 4-5 பேர் சேர்ந்து கிண்டல் பண்றாங்க. டிராஃப்ட் லில்லி புட் குள்ள அப்படி இப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல ஒருத்தர் வராரு, வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. நீ இதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாத, சச்சின் டெண்டுல்கர், ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, விஜய், அஜித்னு சொல்லிட்டு எவ்வளவோ பெரிய பெரிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் கூட இந்த உருவ கேலிங்கிறது இருந்திருக்கு. ஆனா அவங்க வந்து அவங்களோட துறையில சாதிச்சதுக்கு அப்புறம் மக்கள் வந்து அவங்களை ஏத்துக்கிட்டாங்க, கொண்டாடினாங்க. அந்த மாதிரி நீ ஏதாவது ஒன்று சாதி, அதுக்கப்புறம் அந்த மக்கள் ஒன்று ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு நெடுமாறன் சொன்ன பதில் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஏதாவது ஒரு பெரிய சாதனை பண்ணாதான் நீங்க என்ன சாதாரண மனுஷனாவே அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அப்படியெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாதுங்க, நான் இப்படியே தான் இருப்பேன். நீங்க ஏதாவது சாதனை பண்ணீங்களா நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு? அந்த மாதிரி என்ன நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த காட்சி ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம், அந்த ஊனத்தை வென்றவர், ஊனத்தை கடந்து சாதனை புரிந்தவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய பேரை பாராட்டும் போது அந்த மாதிரியான சாதனைகள் எதுவும் புரிய முடியாம சாதாரண கஷ்டத்தோடு இருந்துகிட்டு இருக்கிற எத்தனையோ உடல் குறைபாடு உள்ள மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு மனசு புண்படும். இப்போ நம்மளும் இந்த மாதிரி சாதிச்சாதான் இந்த உலகம் நம்மளை கண்டுக்குமா, இல்ல அது வரைக்கும் இப்படியே தான் விட்டு வச்சிருந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரியான வருத்தமெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும்ல. அது எல்லாத்தையுமே கேள்வி கேட்கிற மாதிரி தான் இந்த காட்சி வந்து இருந்துச்சு. அடுத்ததா இவானா, லவ் டுடே படத்துல வந்து ஒரு மாடர்ன் கேர்ள் மாதிரி பார்த்திருந்தோம். இந்த படத்துல வந்து ஒரு கிராமத்துல வர ஒரு ஸ்கூல் படிக்க போற பொண்ணா வராங்க. அப்பியரன்ஸ் வைஸும் சரி பாடி லாங்குவேஜ் வைஸும் சரி இந்த கேரக்டருக்கு செட் ஆகக்கூடிய ஒரு பொண்ணா தான் இந்த படத்துல இருந்தாங்க. ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பையுமே கொடுத்திருந்தாங்க. அடுத்ததா எம்.எஸ். பாஸ்கர், அவரை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர். இந்த படத்துல அதே போல ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு. குறிப்பா சொல்லணும்னா ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து உங்க 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை வந்து உயரம் கம்மியா தான் இருக்கும், அதுக்கு மேல வளராது அப்படின்னு சொல்லும்போது அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா எடுத்துக்கிட்டு இயல்பா போற அந்த மனசா இருக்கட்டும். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுக்கு வந்து கடவுள் பக்தி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு காட்சியா இருக்கட்டும். அடுத்ததான் அந்த பொண்ணு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசுடைஞ்சு அழுது பேசுற அந்த ஒரு காட்சியா இருக்கட்டும். இப்படி ஒரு வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் ரொம்ப பக்குவமான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. இந்த படம் வந்து ஒரு உயரம் குறைவான மனிதன் பள்ளி கல்லூரிகள்ல அல்லது மற்ற இடங்கள்ல வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திப்பான், அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்த வகையில ரொம்ப நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வெறுமனே அதை பத்தி மட்டும் பேசல, மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் நெடுமாறனோட இந்த பிரச்சனைகள் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை, இன்னொரு பக்கம் நெடுமாறனோட லவ் ஸ்டோரி பிரேக்கப் அதெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ கில்லர்ஸ் எதுக்காக பெண்களை கடத்தி கொள்றாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இப்படி மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ் இருக்குது வந்து படத்துக்கு ஒரு வகையில பிளஸ்ஸா தான் இருக்கு. பட் இன்னொரு வகையில ஒரு சின்ன மைனஸாவுமே இருக்கு. எந்த வகையில பிளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு கதையுமே இன்னொரு கதை கூட ரொம்ப இயல்பா லிங்க் ஆயிருந்துச்சு. எந்த கதையுமே ரொம்ப வலிஞ்சு திணிச்ச மாதிரியே இல்ல. அதே போல படத்துல வர எல்லா கதாபாத்திரங்களுமே ஏதோ ஒரு வகையில முக்கியத்துவம் பெற கதாபாத்திரங்களா தான் இருக்காங்க. ஆரம்பத்துல ஒரு காட்சியில சும்மா வந்துட்டு போனாலும் திரும்ப இன்னொரு காட்சியில அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த படம் முழுக்கவே இருந்துச்சு. இது எந்த வகையில நெகட்டிவா போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ் இருக்குது, மல்டிபிள் கேரக்டர்ஸ் வர்றாங்க அப்படிங்கிறப்போ கதை எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கறத நம்மளால ஊகிக்கவே முடியல. அதனால திரைக்கதையில ஒரு சின்ன அலுப்பு ஏற்படுறத நம்மளால தவிர்க்க முடியல. அதை தாண்டி படத்துல ஒரு சில காட்சிகள் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதெல்லாம் நான் சொல்றேன். இந்த படத்துல வரக்கூடிய ஹீரோ நெடுமாறன் உயரம் குறைவா இருந்தாலும் அவர் ரொம்ப கான்பிடென்ட்டா தான் இருக்காரு. எல்லா விஷயங்களுமே ரொம்ப போல்டா அப்ரோச் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்காரு. அவரோட அந்த இயல்புல அவர் இருந்தாலே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் அதை தாண்டி அவருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா வழக்கப்படி இருக்கக்கூடிய சில ஹீரோய்க்கான விஷயங்கள்லாம் அவர் கொடுத்தது கொஞ்சம் சலிப்படி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு யாராலையும் தூக்க முடியாத அந்த கல்ல தூக்குறதா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் போலீஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி காட்சிகள்லாம் தவிர்த்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அடுத்ததா ஒரு பொண்ணு லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போனதும் அந்த வீட்டில் இருக்க பெற்றோர் வந்து சூசைட் பண்ணிக்கிறத ரொம்ப குளோரிஃபை பண்ணி காட்டினதையும் தவிர்த்திருந்திருக்கலாம்னு தோணுச்சு. அதே போல இன்னொரு காட்சியில செல்போன் யூஸ் பண்ணா பொண்ணுங்க லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடி போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயலாக் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிற்போக்குத்தனமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தவிர்த்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மல்டிபிள் ஸ்டோரி லைனால திரை
திரைக்கதையில் ஏற்பட்ட அந்த சின்ன சலிப்பு, அப்புறம் இப்போ நம்ம குறிப்பிட்ட அந்த பிற்போக்கான காட்சிகள், இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா மதிமாறன் கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமா தான் இருந்துச்சு. திஸ் இஸ் ஆல் அபவுட் மதிமாறன் மூவி. நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா படம் பார்த்தினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.